ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கீக்ஸ் அஃபிஷியல். ஸோ நம்ம சேனல்லையே இது வேறு டைப் ஆஃப் ஒரு வீடியோ, அதாவது வேறு ஜானர் ஆஃப் ஒரு வீடியோ. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி நம்ம கோஸ்ட் சேலஞ்சஸ் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் கோஸ்ட் வீடியோ அப்படின்றதுனால நான் நீங்கள் இந்த வீடியோக்கு கொடுக்குற ஆதரவை வச்சு தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதை பற்றியே யோசிப்பேன். ஸோ உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும். உங்களுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நான் எடுக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா, டைம் தெரியுதான்னு தெரில உங்களுக்கு, 3:34 ஆகுது. நான் ஏன் இதை கிரிட்டிக்கலான விஷயம், எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் தெரியும் சேலஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் 3 AM எழுந்துக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஆக்சுவலி ஸ்கின் ப்ராப்ளம் கொஞ்சம் வந்திருக்கு ஃபேஸில் அண்ட் பாடியில் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் நைட்டில் நான் போடணும். ஸோ இந்த வீடியோக்காக நான் அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டே ஸ்கிப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் காலையில் ஏஞ்சிக்க முடியாதுன்ற காரணத்தினால. உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த வீடியோ 3 AM உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்க இந்த வீடியோக்கு தர சப்போர்ட்டை பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட் கோஸ்ட் வீடியோ மேக் பண்றதை பத்தி யோசிப்பேன். ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணா சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இப்போ நான் ரெட் புக் சேலஞ்ச் தான் பண்ண போகிறேன். அதுக்காக நான் லைப்ரரியிலேருந்து நான் ஒரு ரெட் கலர் புக்கை பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி இது ஒரு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் புக்கு. அண்ட் இந்த ப்ரொசீஜரை பற்றி நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலுமே நான் ஒரு வாட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஸோ ரெட் புக் சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் ஒரு ரெட் கலர் புக் இருக்கணும். ப்ளஸ் நான் ரெட் கலர் கேண்டிலுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் ஒரு மேட்ச் பாக்ஸும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு முன்னாடி அந்த மெழுகுவர்த்தி பொருத்தி வச்சுட்டு நீங்கள் புக்கு மேலே புக்கை உங்களோட இந்த கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அண்ட் இன்னொரு ரைட் ஹேண்டை அது மேலே வச்சுட்டு கண்ணை மூடி நீங்கள் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா, என்டர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம புக்கில் ஒரு ரேண்டமாக ஒரு பேஜ் செலக்ட் பண்ணி நம்ம அதை டச் பண்ணுவோம். ஸோ தட் அது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கேம்குள்ளே என்டர் ஆகலான்ற மாதிரி அர்த்தம். ஸோ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணணும். ஸோ இதான் கேம். ஒரு இடத்துல அதை ஆன்சர் பண்ணுதில்ல. ஸோ அந்த நம்ம டச் பண்ணுற இடத்துல அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ், ஸோ அது அந்த ஸ்பிரிட் நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த கேம் இருக்கும். மெழுகுவர்த்தியை பொருத்திட்டு எல்லா லைட்டுமே என்கிட்ட இருந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ரிங் லைட் மட்டும் தான் எனக்கு எரியுது. அதையும் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா சுத்தமா உங்களுக்கு வீடியோவே எதுவுமே தெரியாது. கேண்டில் வெளிச்சத்துல கூட என் ஃபேஸ் தெரியாது. அதனால அந்த ஒரே ஒரு லைட் மட்டும் இந்த ரூம்ல இருக்கு. ஆக்சுவலி இந்த ரூம்ல யாருமே கிடையாது. எல்லாருமே அனதர் ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் தான் பேய் மாதிரி எழுந்து பேய் சேலஞ்ச் பண்ண வந்திருக்கேன். கைஸ், நான் கேண்டில் பற்ற வச்சுக்கிறேன். நான் கீழே பிளேஸ் பண்றதுனால உங்களுக்கு கேண்டில் தெரியாம இருக்கலாம். ஸோ நான் கேண்டில் பற்ற வச்சுக்கிறேன். ஸோ கேண்டில் இங்கே எரியுது. நான் லைட்ஸ் வேணா ஆஃப் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் வேணா பாருங்க. ஃபேஸ் அவ்வளவும் தெரியாது, இந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ டல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோ ரொம்ப இதுவாக இருக்கும். ஃபேஸும் தெரியாது, நான் படிக்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால அந்த லைட்ஸ் ஆன்லேயே வச்சுக்கிறேன். கை வச்சு கண்ணை மூடி இது ஸ்டார்ட் பண்ணலாமான்ற மாதிரி கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேமை நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் சிக்னல் கொடுங்க, இல்லைன்னா நெகட்டிவ் சிக்னல் கொடுங்க. ஸோ நான் கண்ணை மூடிட்டே இல்லை ஒரு இந்த பேஜை நான் அதை ஒன்று ரேண்டமாக சூஸ் பண்ணி ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஓகே, நான் அதில் என்ன போட்டிருக்குன்னு சொல்கிறேன். மெட்டீரியல் வாஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டிருக்கு. முக்கியம், இது பாசிட்டிவ் சிக்னல்ன்ற மாதிரியே நான் எடுத்துகிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம கேட்க போகிற கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் யாருமே கேட்டிருக்காத மாதிரி கேட்போம். ஏன்னா எல்லாருமே கேட்ட மாதிரி கேட்டால் கொஞ்சம் வீடியோ ரொம்ப போராக போகும். ஸோ அதனால நான் யாருமே கேட்காத மாதிரி கொஷின்ஸ் கேட்க போகிறேன். ஸோ இந்த ரூமில் என்ன தவிர வேற யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஸோ இந்த ரூமில் யாருன்னா என்ன தவிர இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸோ நான் பார்க்கல, நல்லா சொல்றேன். longer than in தாம்சன் சீசன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த தாம்சன்ன்றது ஒரு பேரா எடுக்கலாமா இல்லை என்ன சொல்றது எனக்கு தெரியல. லைட்டா பயமா இருக்க ஆரம்பிக்குது எனக்கு. வேற கேள்வி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த ரூம்ல யாருன்னா இருந்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க.
ஆக்சுவலி வந்து இது நான் சொன்னேன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி அந்த லைன் என்ன வந்திருக்குன்னா, குவைட் அப்பார்ட் ஃப்ரம் கொஸ்டின். ஐயோ நாங்க இப்படிலாம் வருது. ஃபர்ஸ்ட் குவைட்னு வந்துச்சு, அதனால தான் எனக்கு ரொம்பவே பயம். அமைதியாருன்ற மாதிரி சொல்லுதா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்போம். ஸோ நீங்க வந்து யாருன்னா இருந்தீங்கன்னா நீங்க வந்து குட் ஸ்பிரிட்டா இல்ல பேட் ஸ்பிரிட்டான்ற மாதிரி வந்து சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த வேர்டே நான் வந்து கேள்விப்படாத மாதிரி இருக்குங்க. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல சீரியஸாவே. அது பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா அப்படின்னே தெரியல. ஆஸ் இன் த பெஸ்ட் ஆஃப் த எஸ்டாஸ்டிக்கலி சோனேட்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. நான் என்ன எடுத்துக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை இந்த சென்டென்ஸே. ஸோ நான் வந்து கூகுள் பண்ணி பார்த்துட்டு வரேன். ஸோ இந்த வேர்டு புரியாத காரணத்தினால் நான் வந்து கூகுள் பண்றேன். ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த வேர்டை கேள்விப்பட்டதே கிடையாது. கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்டமா இருக்கும் போல. ஸோ எனக்கு அதை பத்தி தெரியல என்ன கதை அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போலாம். கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட டெத்து வந்து எப்படி இருக்கும்? ஆக்சுவலி இது என்ன போட்டிருக்குன்னா ரேதர் தென் ஸ்குவாட்டஸ் போயட் அப்படின்னு போட்டிருக்கு. ரேதர் தென் ஸ்குவாட்டஸ் போயட்னா அவரை விட மோசமா இருக்குமா இல்ல அவரோட நல்லாவே இருக்கும்னு சொல்லுதா? எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கு அவர் யாருன்னே தெரியாதுங்க. படிக்காத தற்குறிப்பில்லை. ஸ்குவாட்டஸ் போயட்னா யாருன்னே தெரியாது. ஓகே, கொஞ்சம் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டோம்னா நம்மளுக்கு தான் வந்து ஆபத்து. சீரியஸ்லி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் ஒரு வீடியோ வந்து ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து சாட் ஜிபிடி வந்து பண்ணி பார்த்தேன். சாட் ஜிபிடி பண்ணிட்டு நான் வந்து வீடியோ ஆன்ல இருக்குன்னு நினைச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் வந்து வீடியோவே எடுத்து முடிச்சிட்டேன். பட் இதுல வந்து பயங்கரமான கேள்விக்கெல்லாம் ஆன்சர்லாம் வந்தது. ஆக்சுவலி அது ரெக்கார்ட் ஆகல. அது நான் எப்படி என்ன சொல்றதுங்க, மறுபடியும் கேட்கவா முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் பாக்குறேன், நான் ரேண்டமா பாக்குறேன், டைமிங்கே ஓடல. என்னடான்னு பார்த்தா ஸ்டாப்ல இருக்கு. சோ நான் விட்டதுல இருந்தே வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். அண்ட் என்ன நடந்துச்சுன்றத வந்து ஷார்ட்டா வந்து சொல்றேன். ஓகேவா? சோ நான் வந்து சாட் ஜிபிடில வந்து போட்டதுல வந்து ஸ்குவாட்டஸ்ட் போயட் அப்படின்ற மாதிரி, ஸ்குவாட்டிஷ் போயட் அப்படின்ற மாதிரி வந்து புக் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்றேன். ஏன்னா இதுல வந்து ஒரு பயங்கரமான விஷயம் வந்து சொல்றேன் நானு. சோ நான் வந்து ஸ்குவாட்டிஷ் போயட்னா ஃபர்ஸ்ட் யாருன்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஸ்குவாட்லாண்ட சேர்ந்த ஒரு சில போயட்ஸ் வந்து ஸ்குவாட்டிஷ் போயட் அப்படின்னு வாங்கலாம். ஆக்சுவலி அதுல என்ன போட்டிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 பேரை வந்து லிஸ்ட் பண்ணிச்சு. லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ராபர்ட் பர்ன்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து போட்டிருந்தது. ஆக்சுவலி அவர் எப்படி டெத் ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் காஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். ஸோ அது மாதிரி வந்து 3 லிஸ்ட்ல வந்து வந்ததுலயே எனக்கு வந்து ரேண்டமா 3மே வந்து ஓரளவுக்கு சிமிலாரிட்டியா இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து வகையில பாத்தீங்கன்னா நேச்சுரல் காசஸ், ஓல்டு ஏஜ்ல வந்து நேச்சுரல் காசஸ் ஆச்சு ஒருத்தருக்கு. இன்னொருத்துல எனக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ரேதர் தென் ஸ்குவாட்டஸ் போயட் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. நான் எப்படி டெத் ஆவேன் அப்படின்னு கேட்ட போது, சோ அது வந்து அப்படி வந்ததுனால நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நான் வந்து ஹார்ட் அட்டாக்ல டெத் ஆயிடுவேன், மூடி வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னேன்ல. சோ இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னென்ன கேட்டேன்றத மாதிரி சொல்றேன். இங்க இருக்கிறது வந்து ஒரு மென் ஸ்பிரிட்டா இல்ல கேர்ள்ஸ் ஸ்பிரிட்டான்னு கேட்கும் போது ஆக்சுவலா ஒரு ரேண்டமா ஒரு பேஜ் வந்து சூஸ் பண்ணேன். அதுல வந்து அது வந்து நியூ மென் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுச்சு. எனக்கு ஹார்ட்லாம் டப்பான்னு ஆயிடுச்சு. என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் இருக்க கொஸ்டின் தான் வந்து இது. ஓகேவா? சோ அதுக்கு நடுவில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன். பட் எனக்கு அது வந்து மறுபடியும் வந்து உங்களுக்காக வந்து நான் கேட்கறேன். சோ இதுல இப்போ நான் கிரிட்டிசைஸ் பண்ணி வச்சிருக்கேன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கேட்டேன். ஆக்சுவலி நான் வந்து எந்த ஏஜ்ல வந்து டெத் ஆவேன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு வந்து இது வந்து ஆன்சர் வந்து பண்ணிருக்கு. அண்ட் அது வந்து ஏஜ் வந்து குறிப்பிடல இதுல. ஆனா இது வந்து ஒரு ரீசன் வந்து சொல்லியிருக்கு. அது எப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொல்லியிருக்கு போல. சோ அதுவுமே எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் டெத்தை பத்தி பேசினாலே உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இதுவுமே அண்டர் த ஸ்குவாட்டிஸ் லிட்டரேச்சர் கீழே வருது. எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் தொட்ட வேர்டு வந்து அபேண்டன்மெண்ட். அபேண்டன்மெண்ட்னா கைவிடப்பட்டன்னு அர்த்தம். சீரியஸா எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. சோ வந்து இங்க இருக்கிறது ஒரு மென் அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் இவ்வளவு நாளும் கொஞ்சம் கிரீப்பியா கேட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் இப்ப ஃபன்னாவே கேட்கலாம். சோ நம்மளால யாரும் ஃபர்ஸ்ட் க்ரஷ்லாம் வச்சுக்க மாட்டாங்க கைஸ் மோஸ்ட்லி. சோ அதனால அதை பத்தி நம்ம கேட்கலாம். இங்க இருக்க மென் கோஸ்ட் வந்து என் மேல க்ரஷ் வச்சிருக்கீங்களா, க்ரஷ்ஷா இருக்கீங்களா? ஆக்சுவலி கைஸ் எனக்கு வந்து ஒரு இது இருக்கு. சீரியஸான சிச்சுவேஷன்ல வந்து நான் சிரிச்சிருவேன். என்னால அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மேல யாரும் க்ரஷ் வச்சிருக்க மாட்டாங்க, அதனால சொல்லலாம். இதாச்சும் வச்சிருக்கான்னு பார்ப்போம். டெம்செல்ஸ்னா நிறைய பேர் இருந்தானே அர்த்தம். சொல்றீங்க எனக்கே சிரிப்பற அளவுக்கு ஆன்சர் பண்றீங்களே. சில பல கேள்விகளை கேட்டுட்டு
நம்ம வந்து கடையை சத்திட்டு கிளம்பிடுவோம். எனக்கு வந்து பயமா வேற இருக்குது லைட்டா. ஏன்னா இது வந்து டக்குன்னு ஆன்சரோட பண்ணிடுது. தெம்செல்ஃப்னா தே அப்படின்னு அர்த்தமா. தேனா அவங்க மேல க்ரஷ் வச்சிருக்காங்க. எவங்க என் மேல க்ரஷ் வச்சிருக்காங்க? ஐயோ, தெரியாம இந்த கேள்வியை கேட்டோம் போல. என்னோட யூடியூப் சேனல் வந்து சக்சஸ் ஆகுமா, அந்த ஜேர்னில நான் வந்து சஸ்டெயின் ஆவேனா ரொம்ப நாளைக்கு. ஆக்சுவலி நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கு, அது வந்து நாட் ஆல் டுகெதர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நாட் ஆல் டுகெதர், அப்ப எல்லாராலையும் இல்ல, என்னால நான் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆவேன். பாசிட்டிவா எடுத்துக்கலாம். கண்டிப்பா இது வந்து ஆன்சர் பண்ணிச்சு, ரொம்ப நல்லது. என்னோட கேரக்டரை பத்தி ஜஸ்டிஃபை பண்ணுங்க பாப்போம். இதுவாச்சு என்ன சொல்லுதாங்க. ஸோ விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஆக்சுவலி என்னை பத்தி எனக்கே தெரியாது. இதுதான் சொல்லுதாங்க. இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி என்ன சொல்லுதுன்னா, அந்த லைனே நான் படிக்கிறேன் பாருங்க. நான் கை வச்ச இடம் இந்த இடம், ஓகேவா? அங்கிருந்து படிக்கிறேன். மெனி ஆர் ஃபர்காட்டன் அண்ட் ஃபவுண்ட் நியூ இன் அ செகண்ட் ரீடிங். ஸோ மெனி ஆர் ஃபர்காட்டன், நிறைய நான் வந்து விஷயத்த மறந்துடுவேன். ஆக்சுவலி இது கரெக்டா தாங்க சொல்லுது, நான் நிறைய விஷயத்த மறந்துடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ ஆகுறது என்ன அப்படின்னா, அண்ட் ஃபவுண்ட் நியூ இன் செகண்ட் ரீடிங். அண்ட் நான் அதை வந்து எப்படி வந்து புதுசா வந்து கண்டுபிடிப்பேன்னா, ரெண்டாவது வாட்டி வந்து ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் அதை யோசிக்கவே மாட்டேன். ஆக்சுவலி ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது தான் தெளிவா வந்து யோசிச்சுப்பேன். அண்ட் இது வந்து என்னை பத்தி கரெக்டா சொல்லுது. எனக்கு அதுதான் வந்து நம்பவே முடியல. பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் இதுக்கு நிறையவே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றது, இது கரெக்டா சொல்லிச்சுங்க இது. ஏன்னா எப்பயுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்டா நான் சூஸ் பண்ற ஆப்ஷன் எனக்கு செட்டே ஆகாது என் லைஃப்ல. அது வந்து நிறைய விஷயத்துக்கு ஒத்து போகும். லைக் நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து என் காலேஜ் லைஃப் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்த காலேஜ் வந்து எனக்கு பிடிக்கல. இப்ப நான் வந்து செகண்ட் காலேஜ்ல வந்து தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், சஸ்டெயின் ஆகுறேன். ஆக்சுவலி அந்த ஃபீல்ட் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு விஷயத்த நம்ம படிக்கும் போது தான் நமக்கு அது என்னன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி தானே ரீடிங் சொல்லுவாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ரெண்டாவது விஷயத்த தான் ஆராய்ச்சி பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயத்த வந்து டீல்ல விட்டுறேன். ஒரே லைன்ல வந்து என்னை பத்தி கிறிஸ்ப் அண்ட் கிளியரா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிச்சு. என் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை நான் சாகிறதுக்குள்ள அச்சீவ் பண்ணிடுவேனா. ஆக்சுவலி அது 2 வாட்டி ரிப்பீட் பண்ணிருக்கேன். என்னன்னா, we loved and we loved as long as we could. we loved, அது வந்து I lovedன்னு கூட வரல, we loved அப்படின்னு வருது. வீட்டா நிறைய பேர் அர்த்தம் இல்ல. ஸோ அதுவும் 2 வாட்டி we loved as long as we could. we could தானே போட்டுருந்துச்சு. ஆமா, we could அப்படின்னு. நாங்க இருக்க வரைக்கும் நான் உங்களை வந்து லவ் பண்ணிட்டே தான் இருப்போம். என்னோட ட்ரீம் அண்ட் பேஷனை நான் இருக்க வரைக்கும் நான் வந்து லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது போல. என்னோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும், என் ஃபியூச்சரை வந்து ப்ரிடெக்ட் பண்ணு. மை காட், ஐயோ எனக்கு அழுகையே வந்துடும் போலங்க. இது நல்ல பேயா இருக்கும் போலங்க. எனக்கு வந்து ஆன்சர் என்ன தெரியுமா பண்ணிருக்கு இந்த இடத்துல, ராக்லிங் ஸ்டார்ஸோட ப்ளூரல்ஸ் வந்து சொல்லியிருக்கு. ராக்லிங் ஸ்டார்ஸ். பாத்தீங்களா, நான் வந்து என் லைஃப்ல வந்து ராக்லிங் ஸ்டார்ஸ் அப்படியே ஜொலிப்பம் போல. அப்படியே நான் என்னோட ஃபேம்ல நடந்தா நல்லாதான் இருக்கும். ரொம்ப என்னோட டெத்து, ஐ மீன் நான் என்ன சொல்றேன்னா, என்னோட கடைசி நேரத்துல நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும், என்னோட கடைசி நிமிஷத்துல நான் பார்க்கக்கூடிய வேர்ஷன் என்னவா இருக்கும். ஸ்பெஷலைஸ்டு மோனோகிராஃப்ஸ். கிராஃப்ஸ்னா ஐ திங்க் அந்த சார்ட் மாதிரி வரும்ல, ஸோ அதுன்னு நினைக்கிறேன். மோனோனா ஒண்ணுன்னு அர்த்தம். ஒரு கிராஃப் பாப்பேன்னு சொல்லுது. ஆக்சுவலி ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். நான் வந்து மோனோகிராஃப்னா வந்து எதனா ஒரு கிராஃப் இருக்கும்ல, ஐ மீன் நான் எதனா ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துட்டேன் அப்படின்னா அந்த லாஸ்டா அந்த கிராஃப் ஓடும்ல சைட்ல, ஹார்ட் பீட்டு, அதுதான் நான் கடைசியா பார்த்து செத்துருவேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஆக்சுவலி மோனோகிராஃப் வந்து என்னன்றது வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மோனோகிராஃப் இஸ் அ டீட்டெயில்டு ரிட்டன் சப்ஜெக்ட், அதாவது ரிட்டன் ஸ்டடீஸ். ஒண்ணு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு சப்ஜெக்டா இருக்கலாம், அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனா இருக்கலாம். என்னோட ஃபியூச்சர் லைஃப் வந்து எப்படி இருக்கும் ப்ரிடிக்ட் பண்ணுங்க. என்னோட ஃபியூச்சர் லைஃப் வந்து எப்படி போகும். பெஸ்ட்ன்னு போட்டிருக்கு. சீரியஸ்லி பெஸ்ட் சாங்ஸ்ன்னு போட்டிருக்கு. பட் நம்ம வந்து தொட்ட வேர்டை மட்டும் சொல்லணுன்றதுனால பெஸ்ட். நல்லா போகும், வாழ்க்கை நல்லா போகும்ட்டு இப்பதான் வந்து பாசிட்டிவா சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு இது எதுவும் நெகட்டிவாவே சொல்லல, ரொம்ப நல்ல ஸ்பிரிட்டா இருக்கும் போல. இந்த கேம் வந்து நம்ம முடிக்க போறோம். ஸோ இந்த கேம் வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. பட் இந்த கேம் விட்டு நம்ம போகலாமா இல்லையான்றது இதான் முடிவு பண்ணணும். இல்லைன்னா இந்த கேம் நமக்கு கண்டினியூ பண்ணி ஆகணும். ஓகே, நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூட இவ்வளவுக்கும் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேமை நான் வந்து லீவ் பண்ணலாமா? இஸ் ரிமார்க்னா ஒரு நெகட்டிவ் இதுதானே, முடிக்க கூடாதுன்னு. இந்த கேமை நான் முடிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எதனா ரீசன் இருக்கா? he brought
ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றேன், இது வந்து ஹீன்னு தான் குறிக்குது நிறைய இடத்துல. எனக்கு இந்த கேம் விட்டு போகணும். ஸோ டைம் ஆயிடுச்சு. நான் இந்த கேம் என் பண்ணிக்கலாமா? பை த ஃபேன்சி. ஆக்சுவலி வந்து பை த ஃபேன்சி அப்படின்னா வந்து நாட் ரீசன் அர்த்தமா. நாட் ரீசன். ஆக்சுவலி இது வந்து என்ன வெளியே போகக்கூடாதுன்ற மாதிரி 2 வாட்டி வந்து சொல்லுது. ஸோ இட்ஸ் லிட்டில் பிட் ஸ்கேரி. எனக்கு வந்து டைம் ஆகுது. நான் இந்த கேமை என் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் நல்ல முடிவா சொல்லுங்க ப்ளீஸ். சிமிலி. சிமிலி ஆஸ் லைக் சிமிலி, நம்ம மெட்டாஃபர் அந்த மாதிரிலாம் இங்கிலீஷ்ல படிப்போம்ல. சிமிலி. லைக்ன்றது பாசிட்டிவான வார்த்தைன்ற காரணத்தினால இந்த கேமை வந்து நான் முடிச்சுக்கிறேன். கடையை வந்து சாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் கேண்டில் அணைச்சிடுறேன். கைஸ், இன்னைக்கு கேட்ட கொஸ்டின்ஸும் சரி, ஒரு சிலது ஃபன்னியா கொண்டு போயிருக்கும், ஒரு சிலது வந்து ரொம்பவே எனக்கே ஷாக்கிங் தர அளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இருந்தது. ஓகேவா? ஸோ லிட்டில் பிட் ஸ்கேரியா இருந்தாலுமே ஆக்சுவலி இது வந்து ட்ரூத்துமே வந்து இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் வந்து கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து சொல்லியிருந்தது. ஸோ நம்ம என்னதான் ஃபன்னியா கொண்டு போனாலும் ஸ்கேரியா கொண்டு போனாலும் அது வந்து கொஞ்சம் ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து. வீடியோ மாதிரியே நிறைய ஹாரர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா இருக்கா ஷேர் பண்ணி விடுங்க. கோஸ்ட் வீடியோஸ் நம்ம கிட்ட இருந்து இன்னும் நிறைய வேணும், இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பிடிச்சிருக்கு இந்த ஜானர் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த ஒரு பிசாசு பொம்மை மாதிரி ஒரு இமோஜி வருங்க, நான் இங்க போடுறேன் உங்களுக்கு அது. ஸோ அந்த இமோஜியை வந்து கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து போடுறேன். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்றதாச்சும் கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் திஸ் பை ஃப்ரம் கீக்ஸ். பாய்.